Okay, let me just take a break from YouTube. Hi everyone, welcome back to Naveena's Time Tip. It's been almost like 2.5 months மாதிரி ஆகிட்டு சேனலில் ஒரு vlog அப்லோட் பண்ணி. ஸோ என்ன நடந்தது இந்த 2 மாதம் நான் ஏன் வந்து vlogs எதுவும் அப்லோட் பண்ணலை அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறேன். ஸோ ஆஃப்டர் அ லாங் பிரேக் நீங்கள் இந்த vlog பார்க்க ரெடி என்றால் லெட்ஸ் பிகின். ஸோ லாஸ்ட் 2 மந்த்ஸாக என்ன ஆனது அப்படின்னா நான் வந்து ஒரு கேக் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண, ஒரு பேசிக் கேக் மேக்கிங் அண்ட் டெக்கரேஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ கோர்ஸ் தொடங்கக்குள்ள நான் வந்து அவ்வளோ என்ன சொல்கிற டைம் வந்து அதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற வந்து நான் நினைக்கல. பட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு அஃப்கோர்ஸ் அதுக்கான வந்து டைம் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்பட்டேன். ஸோ வீட்டு வேலை, அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் அண்ட் தென் யூடியூப் ஒரு சைட் எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து அது பாசிபிளாக இருக்கல. ஸோ ஐ தாட் ஓகே, லெட் மீ ஜஸ்ட் டேக் அ பிரேக் ஃப்ரம் யூடியூப் and then நான் வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு and then we'll come back and continue அந்த மாதிரி வந்து ஐடியாவில் தான் ஒரு 2.5 months பிரேக் எடுத்துகிட்டு ஃபுல்லி டெடிக்கேட்டாக இந்த கோர்ஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த கேக் கோர்ஸுக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன் அப்படின்ற வந்து சொல்லணும். எனக்கு வந்து நான் டீனேஜில் இருந்த டைம்லேருந்தே கேக்ஸ் வந்து பழகணும்ன்றது ஒரு பெரிய ஒரு ஆசைன்றதை விட ஒரு ட்ரீம் மாதிரி. அண்ட் அதுக்கு எனக்கு ஒரு சரியான என்ன சொல்கிற ஒரு டைம் வந்து செட்டாக எப்போவுமே இருந்ததில்லை. நான் கோர்ஸ் வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்குள்ள சரியான டைம் வந்து இருக்காது. அதே டைம் இருக்கிற டைமில் இன்னும் தெரியாது அதுக்கேற்ற மாதிரி ஏதோ கோர்சஸ் வந்து எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிற கிட்டவாக இருக்காது, கொஞ்சம் தூர இடத்துல போயிட்டு பழகணும் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ அதனால் என்ன தெரியும், இவ்வளோ காலமாக எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முதல்லேருந்து இருந்த ஆசை ஃபைனலி நான் வந்து ரயானும் கிடைச்சதுக்கு பிறகு எனக்கு வந்து போய் அந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண கிடச்சேன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிற ஒரு பேசிக் கோர்ஸ் தான். பட் வீட்டிலே வந்து உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக் கோர்ஸ் வந்து முடிச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரெசிபி கையில் கிடைச்சாலே ஒரு அதை ஈஸியாக பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அண்ட் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த கேக் வந்து இந்த வெரி ஃபர்ஸ்ட் கேக் நான் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதே அந்த ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண ஒரு கேக் தான். ரிப்பன் கேக் வந்து நான் வீட்டில் செஞ்சுருந்தேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டியூரிங் திஸ் கோர்ஸ். ஏன்னா எனக்கண்டே கேக் டின்ஸ், எனக்கண்டே ஒரு ஸ்பேச்சுலா, எனக்கண்டே பேப்பர், அந்த மாதிரி எனக்கண்டே ஒரு லிட்டில் பேக்கருக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து வாங்கி நான் அப்படியே டைம் எடுத்து ஒவ்வொன்றா வீட்டில் வந்து இட்ஸ் ரியலி ட்ரீம் கம் ட்ரூ அ மூமெண்ட் ஃபார் மீ. அண்ட் இது வந்து என்னோடய ஃபஸ்ட் கேக் என்னப்படியால் அவ்வளோ பெருசாக டிசைன்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட் வந்த மாதிரி அப்படியே என்ன அந்த நொசலில் வருதோ அப்படியே போட்டுட்டு போனேன். பட் ஆஃப்டர் தட் ஐ மேட் ஃபியூ கேக்ஸ் அட் ஹோம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பெட்டர் ஆகிக்கொண்டு போகிறேன்னா எல்லாமே வந்து லேர்னிங் தானே. நாங்கள் வந்து எப்போவுமே ஃபஸ்ட் இதில் எல்லாம் பர்ஃபெக்டாக எடுக்கணும் அப்படின்டா ஐ திங்க் அது எப்போவுமே நடக்க போகல. நாங்கள் செய்ய தான் எல்லாமே வந்து இன்னும் என்ன சொல்கிறோம், நாங்கள் பெட்டர் ஆகிக்கொண்டே போவோம். இனிமேல் நிறைய கேக்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷுவர் இந்த சேனலில் வந்து பார்த்துப்படும். இது வந்து ரயானுக்காக செஞ்ச ஒரு கேக், பர்த்டே எதுவும் இல்லை, சும்மா அவருக்கு வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நல்ல விருப்பம். ஸோ அதுக்காக அவருக்கு ஒரு கேக் செஞ்சு கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் இந்த கேக் வந்து என் மைனியோட ஆனிவர்சரி வரும் அதுக்கு செஞ்சுருந்தேன். அண்ட் இந்த கேக் வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு வந்து நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி இப்போ கொஞ்ச நாளாகவே எல்லாம் கேக்ஸோடு தான் என் லைஃப் போய்கொண்டிருக்கிறேன். ஸோ அதுதான் இவ்வளோ நாளாக சேனலில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாததுக்கு ரீசன். ஸோ இப்போ என்னோடய டேயில் வந்து என்ன நடக்குது அப்படின்றது பாருங்கள். ஸோ இன்றைக்கு வந்து பகல் சாப்பாட்டுக்கு வீட்டில் மீன் சோறு வந்து செய்ய நினச்சின்னா கல் மீன் வாங்கியிருந்தேன். மெயினாக மறக்கிற எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் குயிக்காக ஒரு மீன் சோறு செஞ்சுட்டு இன்றைக்கு கொஞ்சம் வெளியே போக நினச்சேன். என்னென்னா பூமரம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு மீன் சோறு ரெசிபி நான் இதில் போடலை, என்ன இதுக்கு முதல்ல என் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறதால. பட் மிஸ் ஆனவங்க மீன் சோறு ரெசிபி வேணும் அப்படின்னா என்னோட கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. இன்ஷால்லா தனியாக மீன் சோறு மட்டும் நான் ரெசிபி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். மீன் சோறு வந்து செஞ்சுட்டு இப்போ இந்த ஏரியாவில் வந்து நாட்டுறதுக்கு இன்றைக்கி காலையில் நான் ஏதாச்சும் மரங்கள் வந்து பார்க்க போக நினச்சேன். ஒவ்வொரு முறையும் இந்த மொரட்டுவையில் பானந்துறையில் வந்து டவுன் ஹாலில் சேல் வருமானா 21, 22, 23, 24 அந்த டேட்டில் அப்போ வந்து எப்போவும் ஏதாச்சும் வாங்கணும் ஒரே மாதிரி இதுக்கு நாட்டணும்னு நினைக்கிறேன். பட் என்ன தெரியும், எல்லா மாதமும் அந்த டைம் ஆகும் எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வந்து வந்துட்டு ஸோ பூ கிடைக்கிறல. இன்றைக்கி போயிட்டு நாங்கள் ஏதாச்சும் பார்ப்போம். எனக்கு வந்து பூவார மரம் இல்லை, ஏதாச்சும் எல்லாம் தான் எடுக்கணும். என் மைண்டில் ஒரு மரம் இருக்கிற எங்களோட வீடு வந்து சின்னத்தில் நாங்கள் இருக்கக்குள்ளே இருந்த அந்த மரம் வந்து இருந்தேன் அப்படின்னா அதே மாதிரி வாங்கி போடுறதுக்கு. அது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி கலர் எல்லையில் தான் இருக்கும் அந்த மரம் இல்லை அந்த செடி. ஸோ அதுதான் போயிட்டு பார்க்கணும். இருந்தால் இன்ஷால்லா எடுத்துகிட்டு வரோம். எப்படி இன்றைக்கி போடுறேன்னா ஒரு 10-15 கண்டு சரி வேணும். பார்ப்போம் இருக்கிறாண்டு.
ஸ்டார்டிங் ஃப்ரம் நவம்பர் லியா ஃபேஷன் எல்லா ஆஃபர்ஸையும் தெரிஞ்சுக்கொள்ளணுமா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். லியா ஃபேஷன் they have just started their business. இவங்க மெயினாக ப்ரீமியம் குவாலிட்டி துபாய் அபாயாஸ் கட்டார் ஸ்ரீலங்கா 2 நாட்டில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கும் பெஸ்ட் ப்ரைஸில் டோர் டெலிவரி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து யூனிக் டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக அபாயாஸ் வந்து தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா லியா ஃபேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ் போயிட்டு பாருங்கள். இவங்களை கேட்ட அடல்ட்ஸுக்கு மட்டும் இல்லை கிட்ஸுக்கும் க்யூட்டான அபாயாஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் நவம்பர் லியா ஃபேஷனில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அது இல்லாமல் ஆஃபர்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதில் வந்து நீங்கள் வாங்க போகிற ஒரு ஹபாயில் 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். அதாவது கேஷுவல் வே, ஆஃபீஸ் வே, அப்படி இல்லாட்டி பிரைடல் வே அபாய் நீங்கள் எதை எடுத்தாலும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் வந்து எடுத்துக்கொள்ளணும். பல்காக எடுக்கிற கஸ்டமர்ஸ் ரீசெல்லர்ஸுக்கெல்லாம் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் இவங்க அபாய்ஸ் கொடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இது இல்லாமல் நீங்கள் லியா ஃபேஷனில் 20,000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரைடல் பவுச் கிஃப்டாக கிடைக்கும். இன்கேஸ் பிரைடல் பவுச் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு கிட்ஸ் அபாயை உங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலும். இவங்களோட கிட்ஸ் அபாய கலெக்ஷன்ஸ் நீங்கள் போய் பார்க்கவே வேணும். மாமும் டாட்டரும் க்யூட்டாக ஒரே மாதிரி எடுக்கிறதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது. அண்ட் லியா ஃபேஷனில் இந்த ரம்ஜானுக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் அவங்க போட இருக்கிறாங்க. லியா ஃபேஷனில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நீங்கள் கிஃப்டோட அபாயஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண டிஸ்கவுண்ட் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து லிமிடெட் பீரியட் தான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி லியா ஃபேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ் போயிட்டு பாருங்கள். இது 2 தான் கொண்டதுன்னா இது வந்து கொஞ்சம் வாட்டால் நல்ல வெயில்னா பால் டைம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி எல்லாரையும் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு அந்திக்கு தான் நாட்டணும். பாருங்கள் தண்ணி வந்து பால் ஊற்றும் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு. ஸோ நான் நினச்ச அளவுக்கு எனக்கு நிறைய கண்டு கிடைக்காதால இருந்த 2 நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஏரியாவில் வந்து நாட்டலை, என்னை இங்கே நாட்டுறேன்னா நிறைய வேணும். இதை வந்து இப்போ எங்களோட என்ட்ரன்ஸில் வந்து வைக்கோம்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல ஸோ இப்படி உனக்கு வச்சிருக்கிற நினச்சி பாருங்கள். இது மாதிரி ஃபுல்லாக அந்த ஏரியாவில் அப்படியே வந்தால் எப்படி இருக்குமெண்டு. செண்டி பால் சாப்பாடு முடிச்சதுக்கு பிறகு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு பொரிபுலாங்க செஞ்சுருந்தேன்னா இது வந்து எங்களோட சைல்ட்ஹுட் ஸ்நாக்ஸ் நாங்கள் அடிக்கடி வீட்டில் செய்கிறது. பட் ட்ரையானுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். இது பச்சை அரிசியில் செய்யலும். நான் இன்றைக்கி வீட்டில் நாங்கள் நார்மலி வந்து வீட்டில் ஆக்கிற அரிசி தான் இருந்தேன். ஸோ அந்த கீரி சம்பா தான் நான் கழுவி முந்தி வந்து நாங்கள் வெயிலெல்லாம் காய வச்சு அது பிறகு காஞ்சது பிறகு எடுத்தோம் வறுக்கிறேன். இது நான் அப்படியே தண்ணி ஈரமாக இருக்கக்குள்ளே சட்டில் கொஞ்சம் நேரம் அதை வறுக்கக்குள்ளே அது காஞ்சி அப்படி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு. ஸோ இந்த பொரிப்புலாங்க வந்து செய்கிறது சாரி லேசி. நீங்கள் அரிசியை வந்து நல்ல கோல்ட் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதே போல் கருப்பட்டி சீனி 2யும் போட்டு ஒரு சின்ன பானி வந்து காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் நாங்கள் வறுத்து வச்ச அரிசியை பவுடர் ஆக்கிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் உப்பு போட்டு நாங்கள் கருப்பட்டி சீனி போட்டு செஞ்ச பானியை ஊற்றி அப்படி அந்த பானி நல்லா ஆறட்டும். ஆறின பிறவே ஊற்றி அப்படி நீங்கள் உருண்டையாக பிடிச்சிட்டா அவங்களோட பொரிப்புலாங்க ரெடி. இதில் உங்களுக்கு வேணுமென்னா நட்ஸ் ரைசன்ஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கொள்ளலாம். பட் பொரிப்புலாங்க நோம்பலே நாங்கள் அதெல்லாம் போட்டுடல, இவ்வளோதான். ஸோ ஒரு வறுத்த அரிசி மேலே செய்கிற ஒரு ஈஸியான ஸ்நாக் டீ டைமுக்கு வந்து சூப்பராக இருக்கும். தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு குயிக் அப்டேட் உங்களுக்கு. சேனலில் நாங்கள் இவ்வளோ நாளாக வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருந்தது ஏன் அப்படின்றது தான். ஸோ சேனலில் தொடர்ந்து வர வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அண்ட் அடுத்தது ஒரு சர்ப்ரைஸ் கேக் வந்து நான் செய்ய இருக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து வர எல்லா வீடியோஸையும் வந்து பாருங்கள். பாய்.